உடன் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அது இரட்டிப்பாகி பெருமகிழ்வாக மாறுகின்றது. தேவையில் இருப்போருக்கு உதவும் போதும் மகிழ்வு இரட்டிப்பாகிறது. பகிர்தலால் மகிழ்ச்சி பரவுகிறது. இதுவே இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. இயேசுவின் பிறப்பு விழா நெருங்குவதால் மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இந்த மகிழ்வினை நிபந்தனைகளோடு இறைவன் தருவதில்லை. அவருடைய வருகை எல்லையற்ற நிபந்தனையற்ற மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றது. நம்முடன் வாழும் மனிதர்கள் இயற்கை சீற்றத்தினாலோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் துன்புறும்போது ஓடி சென்று உதவுகின்றோம். இல்லாதவர்களுக்கு இருப்பதை பகிர்ந்தளிக்கின்றோம். இது போன்ற செயல் துன்பத்திலும் ஒரு உண்மையான மகிழ்வை ஏற்படுத்துகின்றது. பகிர்வின் தன்மை வெளிப்படுகின்றது. இந்த பகிர்வுகளின் மகிழ்ச்சியும் ஈடுபாடும் நம் வாழ்வில் துன்ப துயர வேலைகளில் மட்டுமல்லாது எல்லா நேரங்களிலும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இத்திருவருகை காலத்தில் இயேசு நம் நாவில் இருந்து செயலாற்றவும் தேவையில் இருப்போருக்கு உதவிடவும் தத்தம் பணிகளை நேர்மையுடன் செய்திடவும் சுயநலன்களை மறந்து பிறநலம் பேணும் ஆற்றலை இறைவனம் வேண்டி இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம். புலன்களை கடந்த பொது ஒளியே உனை வலம் வரும் உலகை வளைத்திடுவார். புலன்களை கடந்த பொது ஒளியே உனை வலம் வரும் உலகை வளைத்திடுவார். பகல் தர எழுந்த பர ஒளியே உனை அகழ்பவரிடரும் வினையடைவர். பகல் தர எழுந்த பர ஒளியே உனை அகழ்பவரிடரும் வினையடைவர். இகப்பரமிணைக்கும் நிலையொளியே உனில் புகுந்திட உலகின் வழி திறப்பாய். புலன்களை கடந்த பொது ஒளியே உனை வலம் வரும் உலகை வளைத்திடுவாய். மன இருள் படலம் அகற்றிடுவாய். உனை நினைந்திட அறிவில் ஒளிந்திடுவாய். மன இருள் படலம் அகற்றிடுவாய். உனை நினைந்திட அறிவில் ஒளிந்திடுவாய். தினமுனில் விழித்து மகிழ வைப்பாய். என்னை உணர்ந்தொழி கதிராய் சுடர வைப்பாய். புலன்களை கடந்த பொது ஒளியே உனை வலம் வரும் உலகை வளைத்திடுவாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்றைய திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படும் திருப்பலி கருத்துக்கள். அரசக்குழி மேலக்கூறப்பட்ட குடும்பத்தில் மரித்த வி அருள் அவர்களின் மரித்த 24ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் அவரின் ஆன்மலை பாற்றிக்காகவும்
அரசகுழி முத்து குடும்பம் அலோசியஸ், ஜாய்ஸ் ராணி, திஷா, எல்சா இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், மகள் எல்சாவின் முதல் பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும், அரசகுழி முன்சிப் குடும்பம் சௌரிமுத்து ஆசிரியர், இருதயமேரி, லூர்துசாமி, ஜான்சி ராணி, மோட்சராக்கினி மற்றும் மரித்த யாரணி ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசகுழி முத்து குடும்பம் சிறில் ரூபன், டோலின் ஆரா, கிறிஸ்டோபர் மற்றும் உத்தரகிண்ட சலத்து ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், விருதாச்சலம் பாத்திமா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி வெர்ஜில் மேரி அவர்களுக்கு அன்னை மரியாளும் இறைமகன் இயேசுவும் நல்ல உடல் சுகத்தை தந்து அவர்கள் பணியை இனிதே தொடர்ந்திட வேண்டியும், அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியின் பயணத்தை தொடர்ந்திடவும், பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும், அரசகுழி ராயப்பா குடும்பம் ராயப்பன், பெரிநாயகம்மாள், அந்தோணி, ஜான் மேரி, சவரி, பெரிநாயகம், அந்தோணி மேரி, கிறிஸ்துராஜ், இயேசுராஜ் மற்றும் மரித்த மாசலா கோயிலின் ஆண்மலை பாற்றிக்காகவும், நட்டலக்குறிச்சி பர்ணத்தா குடும்பம் டேனியல், தேக்கலா மேரி, அமலோற்ப மேரி, ஜார்ஜ், அந்தோணிசாமி, இறுதிராஜ், லூர்து மேரி, லீமா, சுசிலா ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசகுழி ஆட்டக்கார குடும்பம் திருத்த பிரகாசம், இளவரச மேரி இவர்களுக்கு புனித உத்திரி எண்ணெய் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், இவர்களது மகள் ரியா ஆண்ட்ரியாவுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும், அரசகுழி ஆட்டக்கார குடும்பம் சின்னப்பன், அந்தோணியம்மாள், சந்தனம், ஜேம்ஸ் மற்றும் இருப்புக்குறிச்சியில் மரணமடைந்த அந்தோணி ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசகுழி முத்து குடும்பம் அந்தோணிசாமி, பெரியநாயகம், ஆரோக்கியசாமி, அருட் சகோதரி லில்லி கிறிஸ்டி, ஜெயபால், ராயப்பன், ரிச்சர்ட் வில்சன், சிறில் ரூபன், டோனி லாரா, எஸ்தர் டைசி ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அரசகுழி ராயப்பா குடும்பத்தில் மரித்த சௌரிமுத்து செல்வராயர், காணிக்கை மேரி மற்றும் மரித்த மாசலா குழந்தை ஆண்மலை பாற்றிக்காகவும், சௌரிமுத்து குடும்ப உறுப்பின் உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கல்லேரி குடும்பம் சமணசுநாதன், வனத்தாயி, இயேசுதாஸ், ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசகுழி தண்டான் குடும்பம் எமிலி என்கின்ற லூர்து மேரி, அந்தோணி ஜான் பெரிட்டோ, பெரிநாயகம், பெரிநாயகம்மாள், சலையத் மேரி, அந்தோணிசாமி, கூடங்குறிச்சி செல்வமுத்து, லூர்து மேரி, பணிக்கன்குப்பம் சோசை அமல்நாதன், ஜோஸ்பின், சகாய செல்வராணி, இருப்புக்குறிச்சி அந்தோணிமுத்து ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் மரித்த மாசலா குஞ்சின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பி அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு புனித உத்திரை எண்ணெய் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், பேர குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமாக தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் அருள் ஊற்றில் இம்மல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற உட்பட வேண்டும் என்று இறைவா கிறிஸ்தை வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்கள் எல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செவீராக. மேலும் உடைய தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ பொருளினாய் என் மேல் தெளிப்பே. ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உழைப்பணிதனிலோ வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும்
தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமீன். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர் ஆண்டவரே நான் தூய்மையாவே நேரேயம்மை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவாம், இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெரும் மகிழ்வோடும் மேலான வேண்டல்களோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிள்ளைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நமது எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் அவரே அறிந்துள்ளார். அவற்றை நிறைவேற்றும் வல்லமை உடையவரும் அவரே. எனவே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்ற இறைவாக்கினர் செப்பனியா நூலின் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 வரை. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும். சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமையணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். அவரே எனக்கு
கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை தேடமாக தேடும் எனக்கு குறையது. தேடும் எனக்கு குறையது. இறைவன் எனது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவேண்டல் என்பது புகழ்ச்சியும் நன்மையும் கலந்ததாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு மட்டுமல்லாது கடவுளுக்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மகிழ்வும் இறை அமைதியும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறும் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 முதல் 7 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்படாதீர். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவரின் மறுவாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருப்பாராக உம் ஆன்மாவோடு மேரப்பாராக. புனிதலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 3 இறை சொற்றொடர்கள் 10 முதல் 18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்து கொண்டிருந்த போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி,
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பில் இட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு உறவுகளே, அன்பு சொந்த பந்தங்களே, திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தில் காலடி பதிக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடானது மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிற மட்டும் கை தூக்கி சொல்லு, அல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் தான் சந்தோஷமாக இருக்கிறோம். மற்றவங்களாம் எப்படி இருக்கீங்க? துக்கத்தில் இருக்கீங்க. ஆண்டவரை சந்திக்க வர்ற பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்களா, துக்கமாக இருப்பாங்களா? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் துக்கங்கள் துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வந்திருக்கிறோம், உயிர் உள்ள தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரவாரமா இருக்க வேண்டாம்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா. என்ன செத்து போன இது மாதிரி சொல்லி நிற்கிறீங்க? உயிர் இல்லாதவங்களா? சத்தமா சொல்லுங்க, எனக்கு காது கேட்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, உங்களில் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்க ஒரு சிலர். எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது வாழ்க்கையில்? புரியல. பா, ஒரு காலஸ் மைக் இருந்தா கொடுங்கப்பா. சொல்லுங்க, எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது? எதனால் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து ஒரு வாரத்தில் வரப்போகிறார், அதனால சந்தோஷமா இருக்கிறோம். வெரி குட். கிறிஸ்து பிறப்பு வந்தா சந்தோஷம். வருஷத்தில் ஒரு நாள் தான் சந்தோஷமா இருப்போம், மற்ற நாள்லாம் நாங்கள் துக்கத்தில் தான் இருப்போம், இல்லைங்களா? அப்படியா? பதிலே காணும். தாய்மொழி தமிழ் தான் பேசுகிறேனோ வேறு மொழியில் பேசுகிறேன்னா தெரியல எனக்கு. தமிழ் தானே பேசுகிறேன், புரியலையே உங்களுக்கு? எதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷம் நினைக்கிறீங்க? இப்படி தான் ஒரு மனுஷன் போயிட்டு ஒரு ஞானிகிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் கேட்குறான், சந்தோஷமாக இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படின்னு. அவர் சொல்கிறார், சந்தோஷமாக இருக்குன்னா பணம் இருக்கணும். இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ, பணம் இருந்தால் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னார். உடனே போய் பணம் சம்பாதிக்க போயிட்டான். ரொம்ப மகிழ்ச்சி, பணம் கிடச்சிருச்சு. ஆனால் சந்தோஷம் மட்டும் வரல. திரும்ப போகிறான் சோகத்தோட. பணம் சம்பாதிக்க சொன்னீங்க, பணம் சம்பாதிச்சுட்டு, ஆனால் எனக்கு அது சந்தோஷம் வரலையே, நான் ஆனந்தமாக இல்லையே, நிம்மதியாக இல்லையே. அடுத்து என்ன செய்ய? டேய் பைத்தியக்கார பையல, பணம் சம்பாதிச்சா மட்டும் போதுமா? பணத்தை செலவு பண்ணுண்டா. செலவு பண்ணால் என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். சரி, அப்படி சொல்லிட்டு தொலைதூர பயணம் போகிறான், பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறான், மது மாது எல்லா பழக்கங்களும் கற்று பார்க்குறான். அதுலேயும் அவனுக்கு சந்தோஷமாக கிடைக்கல. திரும்ப வந்துட்டான், நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன், எனக்கு சந்தோஷமே இல்லை. ஏடா பணம் சம்பாதிச்சா மட்டும் போதுமா? செலவு பண்ணால் மட்டும் போதுமா? கல்யாணம் ஒன்று பண்ணுறா, அப்போ தான் நீ என்ன செய்வ?
சந்தோஷமாக இருப்பேன். கல்யாணமும் பண்ணி பார்த்துட்டான், பிள்ளை கொட்டையெல்லாம் பெத்தாச்சு, ஆனால் சந்தோஷம் இல்லை. திரும்ப வந்தான், அதில் எனக்கு நிறைவு இல்லை. அப்போ துறவியே வந்துடு, என்னைய மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா. போய் வீட்டில் இருந்த அத்தனை பொருட்களையும் விற்றுட்டு பணத்தெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி கொண்டு வந்த நாணிக்கு முன்னாடி வச்சுட்டான். இந்தாங்க, இப்போ நான் துறவி ஆக போகிறேன். அந்த நாணி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு டபான்னு போயிடுச்சு. ஐயோ நம்ம ஏமாந்து போயிட்டு மாட்டேன், இந்த ஆளை டுபாக்கு ஒரு ஆட்டுக்கு நம்மளை ஏமாந்து இவன் தூக்கிட்டு ஓடுறானேன்னு சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ரவுண்டு ஓடி வந்து எந்த இடத்துல ஆரம்பித்தாரோ அதே இடத்துல நின்ட்டார். ஏண்டா, இந்த பணமும் சொத்து இது நாள் ஒன்றுக்கிட்டு தானே இருந்துச்சு, அப்போல்லாம் சந்தோஷமாக இல்லை, இப்போ நான் தூக்கிட்டு ஒன்று எதுக்கு என் பின்னாடி விடியார, உனக்கு வேணான்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு என்னை துரத்துறேன், நீ என் பணத்தை தூக்கிட்டு ஓடுறியா, இப்போ எனக்கு துக்கமாக தானே இருக்கும், இந்தா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே எடுத்துகிட்டு போ. அப்போ சந்தோஷம் என்பது எதில் அடங்கி இருக்கிறது? நாம் வைத்திருக்கின்ற பொருட்களில் இருக்கிறதா? இல்லை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. நீ என்ன வச்சிருந்தாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. உன் மனசு அமைதியாக இருந்தால் தான் என்ன செய்யும்? சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். எங்கே சாமி மனசு அமைதியாக வச்சுக்கிறது? அது குரங்கு மாதிரி அலை பாஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 1000 ரூபா இருந்தால் இன்னும் ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சா நல்லா இருக்குமே தோணுது. 10,000 ரூபா வந்தால் ஒரு 1 லட்சம் சம்பாதிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுது. 1 லட்சம் வந்தால் ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சா நல்லா இருக்குமே, இப்படி தான் சாமி தோணுது. அப்படிங்கும்போது எப்படி சாமி சந்தோஷமாக இருக்க முடியும்? இல்லைங்களா? நியாயமான கேள்வி தான், உன்னதமான கேள்வி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் வித்தியாசமான பதில் சொல்ல வர்றார் நமக்கு. இன்றைய முதல் வாசகம் செப்போனிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. 2வது வாசகம் பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாக. ஆனால் இரண்டும் மகிழ்ச்சியை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இறை வார்த்தை கேட்பதற்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த இறை வார்த்தையை வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் நமக்கு துக்கமாகவும் துயரமாக இருக்கு. ஏன்னா அது நம்மளால வாழ முடியல, கடைபிடிக்க முடியல. அப்படி என்றால் நாம் அதை வாழவே இன்னும் பழகிக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? நான் உங்களை அன்பு செய்வது போன்று நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், நேசியுங்கள் என்ற ஒரு அன்பு கட்டளை நமக்கு தருகின்றார். நாம் அப்படியே செய்கிறோம். எப்போ யாரை பழி வாங்கலாம் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். அன்பு செய்கின்ற எண்ணம் நமக்கு வருவது கிடையாது. அது கூட பிறந்த சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம். யாரை பார்த்தா நம்ம எப்படி பார்க்குறோம்? எதிரி பார்க்குற மாதிரியே பார்க்குறோம். இவன் நமக்கு எதிராக எதாவது செய்கிறானோ, அல்லது நம்ம தான் இவனுக்கு எதாவது செய்யலாமா, இப்படி தான் நம்ம யோசிக்க தோணுது. அன்பு செய்ய நமக்கு தோணலை. இப்போ நம்ம ஒரு சினிமா படத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். என்ன செய்வீங்க? போனால் டிக்கெட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஆன்லைனில் முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணி சொல்லி ஆசைப்படுறோம். படம் 10 மணிக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? 9:30க்கெல்லாம் போயிடுவீங்க. லேட்டாக போனால் நமக்கு ஒன்றும் புரியாது. இப்போ நமக்கு படம் பார்த்த ஒரு திருப்தியும் இருக்காது. ஆனால் கோயிலுக்கு ஆனால் மட்டும் எத்தனை மணிக்கு வருவோம்? 8 மணி பூசைக்கு 8:45க்கு 8:80 பார்ப்போம். சாமியார் பிரசங்கம் முடிச்சுட்டாரா, நன்மை கொடுக்குறாரா, போய் நாக நீட்டிட்டு வந்துடலாம், இல்லைங்களா? அப்புறம் எங்கே சந்தோஷம் இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, என்னென்றால் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என் நேரமும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் உலக போக்கான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுறோம். ஆனால் கிடைக்க மாட்டேங்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இல்லைங்களா? இப்படி தான் டாஸ்மார்க்கு போயிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு வந்துட்டு ரோட்டில் கிடக்கிறாரு. ஒரு போலீஸ்கார் வந்து ஏய் ஏன்டா உன்னை பார்த்தா நல்லா குடிமகன் மாதிரி தெரியுது, குடிச்சிட்டு தான் இருக்கிறேன், அப்போ நான் குடிமகன் தானே அப்படின்னாரு. அட பாவி, நான் இதை சொல்ல வரல, நான் வேற ஒரு அர்த்தத்தில் சொல்ல வந்தேன். உன்னை நம்பி உன்னுடைய மனைவி பிள்ளைகளாக இருக்காங்களே, இப்படி குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கு, இது நியாயமா உனக்கே அப்படின்னு. சார், ஒரு ஃபுல்லு வாங்கினேன், ஆஃப் அடிச்சுட்டு ஆஃப் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு யோசித்தேன். ஆஃப் அடிச்சுட்டு போகும்போது தான் தோணுச்சு, ஏதோ ஒன்று தப்பு நடக்குதேன்னு சொல்லிட்டு. என்னடா தப்பு நடந்துச்சு? என் பொண்டாடி திட்டாளா, அல்லது சொந்த பந்தங்க யாராவது திட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது சார், என்னை இந்த சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுட்டாங்க. இந்த சூழ்நிலை தள்ளி விட்டு யாரா உன்னை சூழ்நிலை? வேறு யார்? இந்த பாட்டில் மூடி தான் காணாமல் போயிடுச்சு, தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல. அப்போ திறந்த பாட்டில் தூக்கிட்டு போக முடியுமா? கீழே எங்கேயோ ஊற்றிடும்ல, அதனால உள்ளே ஊற்றிட்டேன்.
அதனால தான் நான் ரோட்டில் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். சந்தோஷமாக இருக்கிறேன் சார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன். உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நான் பாரு எவ்வளோ சந்தோஷமாக நடு ரோட்டில் கடத்த எடுக்கிறேன். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அடித்த அந்த சரக்கு அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. எத்தனை மணி நேரம்? அந்த போதை தெளிகிற வரைக்கும். அப்புறம் என்ன நடக்கும்? வீட்டுக்கு வந்தா வேற ஒரு ஃபைட் நடக்கும். இப்படி தான் சொன்னான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஹெல்மெட் வாங்கிட்டு வந்தான். என்னடா ஹெல்மெட் வாங்கிட்டு வர, பைக் வாங்கியிருக்கியா, சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னா. நீ வேற மச்சான், என் பொண்டாட்டி பூரி கட்டி எடுத்து எரியறா எப்போ பார்த்தாலும், அதை தடுக்கிறதுக்காக தான் மண்டையெல்லாம் அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஹெல்மெட் வாங்கி பாதுகாப்பாக வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா. அவனுக்கு அதில் சந்தோஷம், பொண்டாட்டிலேருந்து தப்பிச்சுட்டா போதும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பும் வித்தியாசப்படுகிறது, மாறுபடுகிறது. காரணம் என்ன? அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு இதில் தான் மகிழ்ச்சி, எனக்கு இதில் தான் மகிழ்ச்சி, அதில் தான் மகிழ்ச்சி. இல்லை, மகிழ்ச்சி என்பது உள்ளத்தில் அடங்கி இருக்கிறது. மன அமைதியாக இருக்கின்ற சூழலில் தான் உங்களுக்கு அமைதியினுடைய அர்த்தம் புரிகிறது. அந்த மகிழ்ச்சியுடைய சந்தோஷனுடைய மதிப்பு அறிய தெரிய வருகிறது. ஆனால் நாம் என்ன செய்வது கிடையாது, அதை அறிந்து கொள்வதற்கோ புரிந்து கொள்வதற்கோ முயற்சி எடுப்பது கிடையாது. காரணம், ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கின்ற அந்த மதிப்பீடுகளை, விழுமியங்களை உள்வாங்க நாம் மறுத்து விடுகின்றோம். எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நான் செய்வேன், அதில் எனக்கு சந்தோஷம். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, தற்காலிகமானது. நிரந்தரமற்ற இந்த உலகிலே தற்காலிகமான ஒன்றை நாம் தேடி செல்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில முழுமையான சந்தோஷத்தை, நிம்மதியை நம்மால் ஒருபோதும் கண்டடைய முடியாது. நாம் எல்லா வேலையிலும் எல்லா சூழலிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எவரை பற்றி கொள்ள வேண்டும்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளாதரை பற்றி கொள்ள வேண்டும். இவரை பற்றி கொள்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எத்தகைய துன்பங்களை, தீரங்களை, வேதனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அவர் உனக்கு சொல்வார், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் என்றும் உன்னோடு என்று அவர் உனக்கு தைரியப்படுத்துவார். இதோ என்னுடைய அருள் உனக்கு போதும் என்று சொல்லுவார். ஏனென்றால் நீ செல்லுகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் அவர் உன்னோடு பயணிக்கிறார். ஏனென்றால் அவர் இறந்த கடவுள் அல்ல, வாழுகின்ற கடவுள், உயிருள்ள கடவுள். இதோ உங்களை காட்டிலும் உங்கள் மீது அதிக அக்கறை கொண்டுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுகின்ற பொழுது, நீங்கள் அவரை கரம் பிடிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே என்னால் நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள்? மகிழ்ச்சியான பிள்ளைகளாக இருப்பீர்கள், சந்தோஷமான பிள்ளைகளாக இருப்பீர்கள். எனவே ஆண்டவர் இயேசுவிடத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் உண்மையை பற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். உலகப்போக்கான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது உண்மை உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுகிறோம். அந்த நீ தரவிருக்கின்ற உண்மையான மகிழ்ச்சியை, சமாதானத்தை எங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் என்னாலும் கொடுத்தலும் என்று சொல்லி இந்த கல்வாரி பள்ளியை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். மண்ணையும் படைத்தவரோ கடவுள் ஒருவர் இருக்கின்ற தந்தை, மகன், தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானா கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், கல்வாயில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன்.
பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளமுடைந்தவர்களை குணமாக்கும் உலகிற்கு வந்தார். அவ்வாறே இக்காலத்திலும் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டல்களையும் கேட்டருளுமாறு நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் நன்றியோடு கூடிய இறைவண்டினால் தாங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்வையும் இறை அமைதியையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் வல்லமை மிகுந்த இறை சமூகம் உருவாக்கிட வரம் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகின் அரசே எம் இறைவா, வரப்போகும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாங்கள் வெறும் வெளி ஆடம்பர நிகழ்வாக கருதிடாமல் ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தி ஜாதி, மதம், இன வேறுபாடுகளின்றி உமது பிறப்பின் செய்தியை நற்செய்திகளாக சான்று பகர்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா, பல்வேறு நோய்களினால் தமது குடும்ப அங்கத்தினரையும் உற்றார் உறவினர்களையும் இழந்து தவிக்கும் இதயங்களுக்கு ஆறுதலை தந்திடவும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாட்சியை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் சிகரமாய் மனிதனை படைத்த எம் இறைவா, படைப்புகள் அனைத்தையும் ஆண்டு கொள்ள செய்து படைப்பின் மேன்மையை உணர்த்தினீர். ஆனால் நாங்கள் இயற்கைக்கு எதிராக செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து இயற்கையை நாங்கள் நேசிக்கவும் பாதுகாக்கவும் வரும் தலைமுறைக்கு நல்ல தேசத்தை கொடுத்திடவும் உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக நம் ஆண்டவர் இயேசுவின் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எல்லோரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம்மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்து அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா.
பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உன் திருப்பாடுகளா, தேவனே உன் திருப்பாடுகளா என்னை தேற்றிடவோ நீ இறந்தாயோ. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவாம், எங்களின் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாத உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாக்கவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்த நிர்வாகத்தை திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர்வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, வானகத்தோதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஒழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய பிரான்சிஸ் கலிஸ்த், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பே உருவான இறைவா, இது வந்து அருமையான நாளிலே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய பலிபீடத்தின் முன்பாக குழுமி இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருட்பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆசீர்வாதம் தகப்பனே, என்றபோது உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், எம் பங்கில் இருக்கின்ற பெரியவர்களையும் பெற்றோர்களையும், திருமணத்திற்காக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கின்ற இளைஞர் இளம்பெண்களையும், கல்லூரியிலும் கல்வியிலும் படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இறைஞானத்தை வழங்கும்படியாகவும், சிறு குழந்தைகளை மரபுடங்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லியவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடற்சுகத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவள் அனைவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீ கழுவ வேண்டுமாய், தொட வேண்டுமாய் உம்மை இறைஞ்சுகிறோம். ஆண்டவரே, இதை நம்முடைய பங்கு தந்தை அவர்களை நம்முடைய அருட்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருக்கு நல்ல உடற்சுகத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை செம்மையுடன் வழிநடத்த போதுமான அருளையும் ஆசிரியையும் கிருபையும் வல்லமையும் அவருக்கு நிறைவாக பொழிந்தவுடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பலவிதமான எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிறோம். தகப்பனே, இது நம்முடைய கண்ணீர் அனைத்து துடைக்கப்படும் என்று சொல்லியவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியவரே, இதோ இன்றைய நாளிலே சந்தோஷமாக இருப்பதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, மனித பலவீனத்தின் காரணமாக இந்த துக்கத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தின் தேவரோடு நான் இணைய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ நிறைய ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் தன்னுடைய அன்பை சமாதானத்தை நான் நல்குகிறேன் என்று சொல்லியவரே, உண்மையான அன்பு மகிழ்ச்சி சமாதானம் இவள் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் என்னாலும் குடிகொள்ள அருள் புரிவீராக. இதவள் என்னாலும் உடைய அன்பு பிள்ளைகளாகவும் உடைய அன்பு சாட்சிகளாகவும் விளங்கிட நீ அருள் கூறுவீராக. மேலும் உயிர்த்த எதிர்நோக்குடன் தீர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும்
இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புனிதத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை கரங்களை விரித்து புகழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். நமக்கு வாழ்வு கொடுத்து நம்மை வாழ வைக்கின்ற இயேசு தெய்வம் இவரே. மகிழ்ச்சியான வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நிலத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா.
அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான். பாதம் பணிந்து வேண்டுகிறேன், அன்பனே விரைவில் வா. உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான். வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன், அன்பனே விரைவில் வா. உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. இருளை வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகின்றேன். இருளை வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகின்றேன். ஒளியாய் விளங்கும் உன்னையே நான், ஒளியாய் விளங்கும் உன்னையே நான். வழியாயேற்று கொள்ளுகின்றேன், அன்பனே விரைவில் வா. உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. ஏமை நிலையில் இருக்கின்றேன், எம்பு உருகி கிடக்கின்றேன். ஏழ்மை நிலையில் இருக்கின்றேன், என்பு உருகி கிடக்கின்றேன். வாழ்வின் விளக்கே உன்னையே நான், வாழ்வின் விளக்கே உன்னையே நான். வாழ்வின் துணையாய் பெறுகின்றேன், அன்பனே விரைவில் வா. உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. ஏழ்மை நிலையில் இருக்கின்றேன், என்பு உருகி கிடக்கின்றேன். ஏழ்மை நிலையில் இருக்கின்றேன், என்பு உருகி கிடக்கின்றேன். வாழ்வின் விளக்கே உன்னையே நான், வாழ்வின் விளக்கே உன்னையே நான். வாழ்வின் துணையாய் பெறுகின்றேன், அன்பனே விரைவில் வா. உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின்
நாயகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தேற்றமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாயென்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். திருமண அறிவிப்புகள். அரச குழி பங்கு அரச குழியில் வசிக்கின்ற மாணிக்கம் லூசியா இவருடைய மகன் ஜெயராஜிக்கும், மையனூர் பங்கு மையனூரில் வசிக்கின்ற ஞான பிரகாசம் அந்தோணியம்மாள் இவருடைய மகள் சகாய டெல்சிக்கும் திருமணம் செய்ய இது 3வது அறிவிப்பு. இந்த அறிவிப்பில் ஏதாவது தடங்கள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்களுடைய கடமை. பிரியமானவர்களே, மாலை 2 வேளையும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உங்களுக்கு கிறிஸ்மஸை முன்னிட்டு உங்களுக்கு பாவ சங்கீதனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே முன்கூட்டியே வருகின்றவர்கள் சனிக்கிழமை மாலையில் வந்தாலும் நீங்கள் பாவ சங்கீதனம் செய்து கொள்ளலாம். வெளியிலிருந்து குருக்கள் வருகிறார்கள்.
எனவே 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை வந்து நீங்கள் பாவ சங்கீதனம் செய்து கொள்ளலாம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்து திருப்பலி ஆரம்பிக்கிற வரை 1.5 மணி நேரம் பாவ சங்கீதனம் கேட்கப்படும். அப்பொழுது நீங்கள் பாவ சங்கீதனம் செய்து கொள்ளலாம். திருப்பலி முடிந்த பிறகும் கூட நீங்கள் பாவ சங்கீதனம் செய்து கொள்ளலாம். எனவே கிறிஸ்துமஸை முன்னிட்டு நாம் அனைவரும் நல்ல பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். நல்ல பாவ சங்கீதனம் செய்த பிறகு நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக நாம் தேடுகின்ற மகிழ்ச்சி, நிம்மதி அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு, 18 புதன்கிழமை அன்றிலிருந்து கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சி நடைபெறும். 18ஆம் தேதி புதன்கிழமை தெற்கு தெரு, 19ஆம் தேதி வியாழக்கிழமை கிழக்கு தெரு, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்கு தெரு, 21ஆம் தேதி சனிக்கிழமை மேற்கு தெரு. 18, 19, 20, 21. 18 தெற்கு தெரு, 19 கிழக்கு தெரு, 20 வெள்ளிக்கிழமை வடக்கு தெரு, 21 சனிக்கிழமை மேற்கு தெரு. இந்த 4 தெருக்களிலும் 4 நாட்கள் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியை அறிவித்து கொண்டு வர இருக்கிறோம். எனவே இறைமக்கள் நம் ஆண்டவர் இயேசுவை வரவேற்க தயாராகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக பஜனை துவங்கும் நேரம் மாலை 6:30 மணிக்கு தொடங்கும். இளைஞர்கள் பஜனை வண்டி கிறிஸ்மஸ் குடில் தயார் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2024 வரை ஆண்டு சந்தாவை செலுத்தாதவர்கள் இந்த மாதத்துக்குள் செலுத்திவிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயருக்கு தேவையான பீடத்துக்கு தேவையான அலங்கார பூக்கள் அதை வாங்கி கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் வாங்கி கொடுக்க என்னை வந்து சந்திக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக நமக்கு தேவைப்படுகிற இந்த 16 லைட், ஒரு லைட்டினுடைய விலை நடைபெறும். எனவே 11 மணிக்கு ஜெபமாலையும் 11:30 மணிக்கு நம்முடைய கிறிஸ்மஸ் நள்ளிரவு திருப்பலியானது ஆரம்பமாகும். எனவே திருப்பலி கருத்துக்களை முன்கூட்டியே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்திலே வந்து திருப்பலி கருத்துக்களை கொடுத்து கொண்டு கொஞ்சம் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் நல்லது. வீட்டிலிருந்து வரும்போதே உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை பேப்பரில் எழுதி கொண்டு வந்து விட்டால் வாசிப்பதற்கு எளிதாக இருக்கும். மேலுமாக கொயர் பிராக்டிஸ், எனவே நம்முடைய ஆசிரியர்கள் அந்த கிறிஸ்மஸ் கொயர் பிராக்டிஸை அதை பார்த்துக்கொள்வார்கள். எனவே அந்த கிறிஸ்மஸ் கொயர் பிராக்டிஸில் அனைவரும் நீங்கள் பங்கு பெற வேண்டும். ஏதோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லாமல் பாசத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருட்தந்தை ராயப்பன் அடிகளார் கூரப்பேட்டையினுடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய பங்கின் மண்ணின் மைந்தர். எனவே தந்தை அவர்கள் இன்றைய நாளில் வருகை புரிந்து நமக்கு சிறப்பான மறைவுரை ஆற்றி ஜெபித்த தந்தை அவர்களுக்கு உங்கள் பெயராலும் என் பெயராலும் அவருக்கு கரம் தட்டி நம்முடைய வாழ்த்துதலை பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ டியர் ஃபாதர் ஃபார் வண்டர்ஃபுல் பிரசன்ஸ். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது கனிமையும் இரக்கத்தையும் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதனால் எங்கள் குற்றங்களில் இருந்து விடுவித்தும் அருள் கொடைகள் வரவிருக்கும் பெருவிழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே.